வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற சில மனுஷங்களை மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்னதான் சொல்லியும் அவங்க கேட்கல. ஆனாலும் மனசுக்குள்ள அடிச்சுக்குதுங்க. இவங்களை எப்படியாவது மாத்தி ஆகணும். இவங்களுக்கு நல்லது சொல்லியே ஆகணும். இவங்க வாழ்க்கையை நம்ம திருத்தணும் அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஒரு தடவை சொன்னீங்கன்னா அப்பவே கேட்டுருவாங்க. ஆனா மறுபடி அவங்க கிட்ட நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவங்க கண்டுக்காதையே போறாங்க அப்படின்னா, அதை நீங்க அப்படியே விட்டுறது தான் உங்களுக்கு நல்லது. மறுபடி நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லி அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறது எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா? விஷத்தோடு பிறந்த பாம்பினுடைய பிறவி குணத்தை எப்படி நம்மளால மாத்த முடியாதோ, அதே மாதிரி தான் சில மனுஷங்களும். நம்ம என்னதான் மாத்தணும்னு நினைச்சாலும் அவங்கள மாத்தவே முடியாதுங்க. ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல நீங்க பிறந்தது எதுக்காக? உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்றதுக்காக தானே. அடுத்தவங்கள மாத்துறேன், இவங்கள சரி பண்றேன் அப்படின்னு தேவையில்லாத நீங்க அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சி உங்களுடைய நேரத்தை நீங்க வீணடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. இங்க தேவையில்லாத உங்க வாழ்க்கையில விஷப்பூச்சிகளுக்கும் பாம்புகளுக்கும் பயந்துக்கிட்டு உங்களுடைய பாதையை மாத்திக்கணும்னு நினைக்காதீங்க. சில பேர் நினைப்பீங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க கூடலாம் நம்ம எப்படி வாழ முடியும், ஸோ நம்மளோட வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை உங்களுடைய பாதையை நீங்க மாத்திக்காதீங்க. இது உங்களுடைய வாழ்க்கை, உங்க பாதை, உங்களுடைய பயணம். ஸோ அதை நீங்க தான் முடிவு பண்ணுமே தவிர அடுத்தவங்க முடிவு பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ நீங்க தான் வாழ போறீங்க. நீங்க கஷ்டப்படுறப்போ நீங்க தான் உங்களுக்காக நிற்க போறீங்க. நீங்க சரிக்கு விழும்போது யாரும் பெருசா உங்களுக்கு பிடிச்சி தாங்க மாட்டாங்க. அதனால உங்களுக்காக நீங்க தான் இருக்கணுமே தவிர அடுத்தவங்க வரமாட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் அடுத்தவங்க விஷயத்துல தேவையில்லாத மூக்க நுழைச்சு பிரச்சனையில போய் மாட்டிக்காதீங்க. இவங்க இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மாத்துறதுக்கு தேவையில்லாம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நாம தான் நம்மளை மாத்திக்கணும். ஸோ சில விஷயங்களை அவங்க கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னா ஓகே, அவங்க கிட்ட சொல்றதெல்லாம் செவடங்காதுல ஊதுற சங்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நீங்க அவங்க காதுல என்னத்தான் சொன்னீங்கனாலும் அது அவங்க காதுல உழுவே உழுவாது. அதனால தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க வாழ்க்கைய சிறப்பா வாழுங்க. இங்க குடும்பத்துக்காகவும் நம்மளோட சொந்தக்காரங்களுக்காகவும் நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி எல்லாருக்காகவும் ஓடி ஓடி உழைக்கிற வயசு இதுதான்ப்பா அப்படின்னு உழைக்கிறதுல மட்டுமே சில பேர் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கை முழுக்க அப்படியே உழைச்சி ஓடா தேஞ்சு வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிச்சே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறதுக்கான வயசு இதுவோ அதே மாதிரி நீங்க அனுபவிக்கிறதுக்கான வயசும் இதுதான். ஸோ இந்த டைம்ல நம்மளோட ஹாப்பினஸ் நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு வாழ்க்கையில பணம் வசதி எல்லாமே இருக்குங்க. ஆனா அனுபவிக்கிறதுக்கு வயசு இருக்காது. அதுதான் உண்மை. அனுபவிக்கிறதுனா பெருசா நம்ம அப்படியே சுத்தணும், டூர் போகணும் அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுக்குன்னு சின்ன சின்ன சந்தோஷத்தை நீங்களே உருவாக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் நினச்சி பார்க்குறதுக்கும் நம்ம அமைதியாக உட்கார்ந்துருக்கிறப்போ இல்லை ஓஞ்சு போய் ஒரு ரெஸ்ட்டில் உட்கார்ந்துருக்கிறப்போ மனசுக்குள்ள சில விஷயங்களை அசை போடுறதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சந்தோஷமான அந்த நினைவுகள் தான். ஸோ அது சந்தோஷமாக நம்ம நல்லா இருக்கிறப்பவே அனுபவிச்சிருந்தீங்கன்னா தான் ஃப்யூச்சரில் அதை நினச்சி பார்க்க முடியும். கடைசியில் வயசானதுக்கப்புறம் ஐயோ போச்சு அப்படின்னா மறுபடியும் திரும்ப நம்மளோட வயசுலாம் நிற்காது. புரிஞ்சு நடந்துக்கோங்க. இங்கே ஏமாற்றம் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க ஏமாத்திட்டாங்க இவங்க ஏமாத்திட்டாங்கன்னு மூளையில் உட்கார்ந்து அழுகிறது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏமாற்றம் அப்படிங்கிறது என்னன்னா மறுபடியும் ஒரு தடவை நாம ஏமாறாம மறுபடியும் யார்கிட்டையும் பிரச்சனையில போய் மாட்டாம சிக்கிக்காம யாருக்கிட்ட எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிற வர ஒரு சின்ன ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஏமாற்றம். ஏமாந்து போயிட்டேன்னு நினைச்சு வாழ்க்கையில பாதி முக்கால்வாசினால நிறைய பேர் ஓட்டுனவங்களா இருக்கிறாங்க. அதனால பெருசா அதை நினைச்சுலாம் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. ஜஸ்ட் யார்கிட்ட எப்படி பழகணும் பேசணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதையும் நல்லதுக்குன்னு எடுத்துட்டு போயிடுங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லதுங்க. இங்க அளவோட பழகுங்க. நான்
நான் பல வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன் உங்கள் எல்லார்கிட்டையும் அளவோட பழகுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் இங்கே யாரும் அதை பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸை சொல்லலை, ஒரு சில பேரை சொல்கிறேன். நான் நெகட்டிவான விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்கிற விஷயங்களை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல நல்லா பலமாக பட்டதுக்கப்புறம் தான் இவங்க சொன்னது கரெக்ட் அப்படின்னு அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன், நான் அன்னைக்கே கரெக்டாக இருந்திருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதை நான் இன்றைக்கி பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லாருமே அந்தந்த வயசில் இருக்கிறப்பவே இப்போவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. எல்லாருக்கிட்டையுமே தயவு செஞ்சு சொல்கிறேன், அனுபவ ரீதியாக சொல்கிறேன், அளவோட பழகுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படி சொல்கிறது புரியலன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் அவமானப்பட்டதுக்கப்புறம் நாம் சொல்லாமலே அவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் மனுஷனோட வாழ்க்கை. ஸோ எல்லார்கிட்டையுமே ஒரு லிமிட்டோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய உறவு நீடிக்கும். அங்கே விரிசல் எதுவுமே இருக்காது. ஹாய் பாய், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நானும் நல்லா இருக்கேன், உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, அதோடு நிறுத்திக்கிற வரைக்கும் நமக்கு நல்லதுங்க. ரொம்ப உள்ளே போய் தேவையில்லாத அவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் நாம் மூக்க நுழைக்கிறது, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் கொண்டு போய் அவங்கக்கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் நிச்சயமாக சொல்கிறேன், 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நட்பாக இருக்கட்டும், அந்த உறவாக இருக்கட்டும், அது பிஞ்சிக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதாக இருந்தாலும் ஒரு அளவோடு தாங்க. லப்பரை பிடிச்சி இழுத்து பாருங்களேன், ரப்பர் பேண்டை அளவோடு இருக்கிற வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அளவுக்கு மீறி போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்துக்கிட்டு போயிடும். அதுதான் கயிறாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அளவோடு இருக்கிற வரைக்கும் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற உண்மையான கேரக்டரில் இருந்து எல்லா அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் அவங்களோட பர்சனல் விஷயம் எல்லாமே தெரியாத வரைக்கும் நாம் நிம்மதியாக இருப்போம். அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கிறத அடுத்தவங்க கிட்ட சொல்லாத வரைக்கும் நமக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இந்த விஷயத்தை இவங்க போய் வேற யார்கிட்டயாவது சொல்லிடுவாங்களோ, இதனால் நம்மளுக்கு இப்படி பிரச்சனை வந்துருமோ, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்லி முடிச்சிருப்பீங்க, அடுத்த நாள் யதார்த்தமாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அப்போ உங்கள் மனசில் என்ன தோணுன்னா, நாம் இவங்க கிட்ட சொன்னதுனால தான் இவங்க வந்து இதை அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, அதனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு உங்களுக்குள்ள நீங்களே பைத்தியம் பிடிச்ச மாதிரி டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அளவோடு இருங்க, அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. நான் சொல்கிறேன், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு தீபாவளி, எல்லாருமே பட்டாசு பயங்கரமா வெடிச்சிட்டு இருக்காங்க. உங்க எல்லாரோட வீட்லயும் பட்டாசு வாங்கிட்டீங்களா, புது ட்ரெஸ் வாங்கிட்டீங்களா, எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ண போறீங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.